விஜய் அவர்களை பொறுத்தவரை யார வேணாலும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி திருமண மண்டபத்தை கேட்கலாம், அங்க போலாம், மக்களை சந்திக்கலாம். இதுல காவல்துறை எங்க இருக்கு எனக்கு தெரியலீங்கண்ணா. விஜய் அவர்கள் போகும்போது காவல்துறை கூட்டம் கூடும் ஆன்டிசிபேட் பண்ணா செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை. விஜய் அவர்கள் போவது அவருடைய உரிமை. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தலையில். இப்ப சீமான் அண்ணன் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல. ஆனா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், முதலாக இது சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி. கரூர்ல நாம் தான் வைத்தோம். காரணம், சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அது ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பது முக்கியம் இல்ல. அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித்குமார் மர்டர் கேஸ் சிபிஐ கொடுக்கலையா? கொடுத்தாரு. ஏன்? யாரோ 2 போலீஸ்காரங்க தானே மாற்றாங்க, நமக்கு என்னன்னு கொடுத்தாரு. நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டிருக்காரு? நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னோடு இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா வழக்கறிஞர் நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் தலைமையில மிகச் சிறப்பாக சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் கடந்த 2-3 குறுக்கு விசாரணை தினங்கள்ல மிகச் சிறப்பாக நம்முடைய வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றார். குறிப்பாக சட்டத்தின்படி என்ன நமக்கு அதிகாரம் இருக்கிறது, நம்ம மேல புகார் கொடுத்திருப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது எல்லாம் நம்முடைய பால் கனகராஜ் அவர்கள், நம்முடைய வழக்கறிஞர் அவர்கள் பேசியிருக்கின்றார். அதனால இந்த நீதிமன்றத்தில் இன்று ஒரு மெமோ ஃபைல் பண்ணியிருக்கிறோம். அடுத்து குறுக்கு விசாரணையை இந்த வழக்குல திரு TR பாலு அவர்கள் என் மீது குற்றவாளியாக போட்டிருக்கிறாங்க. அதனால் நானே நேரடியாக இந்த வழக்கை நடத்துகின்றேன் என்று நீதிபதி அவங்ககிட்ட சொன்னோம். அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எனக்கு உதவி புரிவாங்க என்கின்ற வாதத்தையும் வைத்தோம். அதை மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த குறுக்கு விசாரணை நவம்பர் 11ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 11ஆம் தேதி இந்த வழக்கில் நானே ஆஜராகி என்னுடைய தரப்பு வாதங்களை DMK ஃபைல்ஸ்ல இருந்து ஆரம்பித்து திரு TR பாலு அவர்களை பற்றி, அந்த வழக்கு அவர் சம்பந்தப்பட்டது, அதையெல்லாம் கூட அந்த வாதத்தை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். நிச்சயமாக நீதி வெல்லும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. இத்தனை காலமாக ஒத்துழைத்த நம்முடைய வழக்கறிஞர் நண்பர்களுக்கு மறுபடியும் கூட ஒத்துழைப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கம் கலந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா எல்லா நாளும் கோர்ட்டுக்கு வர்றீங்க, பேசுறீங்க. நான் தொடர்ந்து அதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அண்ணன் TR பாலு அவர்கள் சம்பந்தப்பட்ட அவர் அரசியல் வந்த காலத்திலிருந்து எல்லா விஷயத்தையும் கூட மாண்புமிகு நீதிபதி முன்பு, நீதிமன்றத்தின் முன்பு நவம்பர் 11ஆம் தேதி வைக்க இருக்கின்றோம். அது எத்தனை ஹியரிங் போனாலும் அது போகட்டும். அரசியல் வந்ததிலிருந்து, சம்பாதித்ததிலிருந்து, குழந்தைகளை படிக்க வைத்ததிலிருந்து, குழந்தைகள் ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பணம் எங்க வந்துச்சு, இதெல்லாம் கூட அவருடைய கடந்த 40 ஆண்டு காலம் அரசியல் வரலாறு 1982 முழுமையாக கோர்ட் மூலமாக தமிழக மக்கள் முன்பு வைக்கிருக்கின்றோம். ஏன்னா நம்முடைய நோக்கமே 2023 ஏப்ரல் 14ஆம் தேதி இந்த DMK ஃபைல்ஸ் வெளியிட்டதன் நோக்கமே எப்படி தமிழகத்தில் ஊழல் பெருச்சாளிகள் தொடர்ந்து நம்மை உறிஞ்சி பிழைத்து அண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் மன்றத்தில் வைக்கணும். அதனால்தான் நான் இதுவரை யார் மீதும் கூட மான நஷ்ட வழக்கு தொடுக்கல. ஆனா இந்த வழக்கு யாராவது திமுகவிலிருந்து தொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன். அதன் மூலமாக பல விஷயங்களை நீதிமன்றம் மூலமாக மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தோம். அதனால் நிச்சயமாக அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை தாண்டி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும், கேள்வி கேளுங்கன்னா பதில் சொல்றோம். ஆனா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும், முதலாக இது சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்ததே நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி. கரூர்ல நாம் தான் வைத்தோம். காரணம், இது ஒரு அரசியல் கட்சியோ, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோ, ஆளுங்கட்சி திமுகவோ அல்லது தேர்தல் பரப்புரைக்கு வந்த தமிழக வெற்றி கழகத்திற்கோ சம்பந்தப்பட்ட வழக்குன்னு மூடி மறைக்க கூடாது. இது 41 உயிர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு. அதனாலதான் நாங்க நேரடியாக முன்னாள் நீதிபதி அவர்கள் தலைமையில் அனைத்து பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை. அதே நேரத்தில் சிபிஐ முழுமையாக ஒரு ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன், முழுமையா என்ன நடந்துச்சு, யார் வந்தாங்க போனாங்க, ஆர்கனைசர் மீது தவறு இருக்கா, லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மீது தவறு இருக்கா, கூட்டத்தில் யாராவது மர்ம நபர்கள் கலந்திருக்கின்றார்கள், இதெல்லாம் முழுமையாக ஒரு ட்ரெயின்டு ஏஜென்சி மட்டும்தான், இதற்காகவே ட்ரெயின்டு ஏஜென்சி. இது போன்ற பல வழக்குகளை பார்த்திருக்கக்கூடிய சிபிஐ வர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தோம். எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 தொண்டர்களும் கூட தனிப்பட்ட வகையில் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க.
அக்கா உமா ஆனந்தன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க. வழக்கறிஞர் அவர்களும் தனிப்பட்ட முறையில் GS மணி அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருந்தாங்க. அதனால் எல்லா பேட்ச் ஆஃப் பெட்டிஷன்ஸையும் ஒன்றாக எடுத்து இன்று மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இது CBI வழக்குக்கு மாற்றப்பட வேண்டும் என்கின்ற வாதத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் இந்த CBI வழக்கையும் கூட மானிட்டர் செய்வதற்கு ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பார்கள் என்கின்ற கருத்தையும், அவர்களோடு தமிழகத்தை சார்ந்த 2 IPS அதிகாரிகள், ஆனால் தமிழகத்தில் பிறந்திருக்க கூடாது, மற்ற மாநிலத்தில் பிறந்து தமிழகத்தில் IPS அதிகாரியாக நம்ம கேடர்ல பணி செய்யக்கூடிய 2 IPS அதிகாரிகளும் உடனிருக்க வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்திருக்கின்றார்கள். அதையும் வரவேற்கின்றோம். ஆனால் நிச்சயமாக இதில் யார் உள்ளிருந்திருக்கிறாங்க, யார் தவறு செய்திருக்கின்றாங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரியாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கணும். சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி யார் சார்ந்தவர்களாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும். அது ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பது முக்கியம் இல்ல. அதனால் நிச்சயமாக நீதி வெல்லும் என்கிற நம்பி இருக்கு. அதே நேரத்தில் எப்படி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் நீதியரசர் அவர்கள் நிறைய விஷயத்தை அவங்களாகவே எடுக்கிறாங்களோ, அதுபோல கரூரில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பம், அதுல அவங்களுக்கு தெரியாம 2 நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனரா சேர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சம்பந்தப்பட்ட 2 நபர்களும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் முன் வைத்திருக்கின்றார்கள். அதனால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து அந்த 2 நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்கினது, யார் அவர்களை தவறாக வழிநடத்தியது, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு. நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள். அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும், அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பு நாங்கள் வைக்கின்றோம். ஆனா இதுல நம்முடைய நீதியரசர்களை பற்றி சாமானிய மனிதர்களாக எப்பொழுதும் நாங்கள் குறை சொல்ல போவதில்லை, நிறைகளும் சொல்ல போவதில்லை. அவர்களுடைய கடமையை செய்யறாங்க. ஏற்கனவே சொன்னது போல பயன்படுத்தியிருக்கக்கூடிய வார்த்தைகள் பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம். அதனால் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க, ஹைகோர்ட் ரெஜிஸ்ட்ரார்ட்ட கேட்டிருக்கிறாங்க கேள்வி. அதனால் ஹைகோர்ட்டினுடைய ரெஜிஸ்ட்ரார் பதில் சொல்லுவாங்க, இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நாம் சாமானிய மனிதர்கள். இது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய ரெஜிஸ்ட்ரார்ட்ட கேள்வி கேட்கிறாங்க, எப்படி எடுத்தீங்க, அது சம்பந்தப்பட்ட பதிலை ரெஜிஸ்ட்ரார் கொடுக்கணும், அதன் பின்பு உச்சநீதிமன்றம் பதில் சொல்லணும், தீர்ப்பு சொல்லணும். அதனால் நாங்கள் இதை பற்றி பேசுவது சரியாக இருக்காது. அதைத்தாங்க நான் சொன்னேன், அதையும் வரவேற்கின்றோம். ஏன்னா இன்னைக்கு எல்லா தரப்பு கட்சிகளும் வைத்திருக்கக்கூடிய வாதங்களும் இந்த தீர்ப்புல வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம், ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க வரணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம். தமிழகத்திற்கு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய 8 MPக்கள் அவர்களுடைய வாதம், சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இதை மானிட்டர் பண்ணணும். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாதம், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த வழக்கு எடுத்து நடத்தணும். ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது யாரெல்லாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக, அதே நேரத்தில் பேலன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. CBI விசாரணை செய்யும். அதற்கு மேல ஒரு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர், முன்னாள் நீதியரசர் இருப்பாங்க. அவர்களோடு தமிழகத்தில் பிறக்காத ஆனா தமிழகத்தில் பணி செய்யக்கூடிய TN கேடர் 2 IPS அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது, வரவேற்புக்குரியது. அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நீதி வெல்ல வேண்டும். அண்ணா, இப்ப சீமானன் அவர்கள் CBI விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கு. இப்ப சீமானன் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல. நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை CBI வழக்கு கேட்டிருக்காரு, நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா. குட்கா வழக்கு CBI கேட்டார், அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு CBI வழக்கு கேட்டாங்க, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா. மௌலிவாக்கத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் CBI விசாரணை வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க. ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் CBI விசாரணை கேட்டாங்க. இதெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது CBI விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது.
அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ஏன் கருத்து சொல்லல? அப்ப தன்னாட்சிக்கு எதிராக இல்லையா? அதனால் நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லி இருக்கின்றேன், அரசியல் தலைவராக மதிக்கின்றேன். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் SIT ஒரு பக்கம், முன்னாள் நீதியரசர் தலைமையில ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. ஏன்னா சம்பந்தப்பட்ட டிவிக்கே கேள்விகள் கேட்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 2 நபர்கள் தனிப்பட்ட முறையில் உச்சநீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் சேர்த்து எனக்கு CBI மானிட்டர்ட் பை a retired Supreme Court judge assisted by 2 IPS officers not born in Tamil Nadu but belonging to Tamil Nadu cadre. இதைவிட சிறப்பாக உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லி இருக்க முடியும்? அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும். எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக CBI வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும்போது ஏன் வேண்டாங்கிறாங்க? இதே 2023 ஆகஸ்ட் மாசத்துல தான், ஜூலை ஆகஸ்ட்ல தான் CBIக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணாங்க. ஏன் வித்ட்ரா பண்ணாங்க? இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அதிகாரத்தை வித்ட்ரா பண்ணலையே. அப்பெல்லாம் ஜெனரல் கன்சென்ட் இருந்துச்சுல்ல. இவங்க 2023 தானே ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ணாங்க. அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித்குமார் மர்டர் கேஸ் CBI கொடுக்கலையா? கொடுத்தாரு. ஏன்? யாரோ 2 போலீஸ்காரங்க தானே மாற்றாங்க, நமக்கு என்னன்னு கொடுத்தாரு. இதே முதலமைச்சர் அவர்கள் CBIக்கு ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ண பிறகு அஜித்குமாரனுடைய வழக்க CBI கொடுத்தாங்க. இப்ப இதுக்கு மாத்தி பேசுறாங்க. அப்ப அஜித்குமாருக்கு ஒரு நியாயம், கரூர்ல இருக்கக்கூடிய 41 குடும்பத்திற்கு ஒரு நியாயமா? எங்களை பொறுத்தவரை அஜித்குமார் சகோதரருக்கும் நியாயம் கிடைக்கணும், கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும். அப்ப ஒருவருக்கு CBI, மற்றொருக்கு CBI இல்லைன்னா என்னங்க நியாயம்? அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா? இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம். மக்களுக்கு தெரியும் CBI வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். கடைசி கேள்வி எடுத்துக்கோங்க. அண்ணா நீங்க ஒரு விஷயம், அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. தமிழக கரூர்ல வருகின்ற இந்த மாதம் அக்டோபர் 17ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூர் வருகின்றார்கள் என்று நிறைய திருமண மண்டபத்திற்கு அங்கே அனுமதி கடிதம் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய கட்சியை சார்ந்த திருமண மண்டபத்தும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த நபர் போன் பண்ணி கேட்டார், அண்ணே கொடுக்கலாமா வேண்டாமா? நாங்க சொன்ன, அண்ணே இங்க பாருங்க, இது கட்சிக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க தனியா திருமண மண்டபம் நடத்துறீங்க, அத வாடகைக்கு கொடுக்குறீங்க, யார் வந்து கேட்கறாங்களோ கொடுங்க. அதான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிலைப்பாடு. அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை யார வேணாலும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி திருமண மண்டபத்தை கேட்கலாம், அங்க போலாம், மக்களை சந்திக்கலாம். இதுல காவல்துறை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலங்கண்ணா. காவல்துறை எங்க வந்துச்சுன்னு எனக்கு புரியல. எதற்காக அவங்க அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் போகும்போது காவல்துறை கூட்டம் கூடும் ஆன்டிசிபேட் பண்ணா செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை. விஜய் அவர்கள் போவது அவருடைய உரிமை. இதுல எனக்கு ரெண்டுமே புரியல. எதற்காக அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல. காவல்துறை அவர்கள் எதற்காக இன்னைக்கு கொடுக்கறோம் நாளை கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்கன்னு தெரியல. அதனால் நேரடியாக கரூர் சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் பார்க்கட்டும். இதுல நாங்க எப்படி கருத்து சொல்றதுங்கண்ணா? ஆங்கிலத்துக்கு பேசலாமாங்கண்ணா? ஐயா நான் எதுக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, கூட்டத்துல வந்து அன்னைக்கு ஒருத்தருக்கு மைக் உடைஞ்சு போச்சா, நீங்க வராதீங்க. அக்டோபர் 5 முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்கத்தளையில். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.